இந்த ரெட் கலர் லைட்டிங் சூப்பராக இருக்குல்ல. பாஸ்போர்ட் எடுத்தாச்சு. அடுத்தது இமிக்ரேஷன் தாங்க. டெசர்ட் மேலே பறந்துட்டுருக்கோம். வியூ காட்டுறேன் பாருங்கள். தண்ணி பாருங்களேன் எதில் கொடுக்குறாங்கன்னு. வியூ சூப்பராக இருக்குல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ட்ராவல் பண்ண போகிறோங்க. நம்ம இந்தியாவிலேருந்து ஒமானுக்கு ட்ராவல் பண்ணுறோம். நம்மளோட ஒமான் ஃப்ளைட்டு கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து புக் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போது கோயம்புத்தூர்லேருந்து கொச்சின் போகிறக்காக கேப் புக் பண்ணியாச்சு. இப்போது திங்ஸ் லோடு பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடலாம். இங்கே கோயம்புத்தூரில் அதிகாலையில் ஆரம்பிக்கிற நம்மளோட இந்த பயணம் ஒமானில் சொஹார் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற எங்களோட பிரதர் வீட்டுக்கு போயிட்டு தான் இந்த vlog கம்ப்ளீட் ஆகும். ஸோ வாங்க, எங்கள் கூடயே சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பாருங்கள். கிளம்பலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட பிரசாந்த் மாதிரி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட ஃப்ளைட்டும் ஆஃப்டர்நூன் 2:30 தாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டூருங்கிறதுனால லைட்டாக பீதியாக வேறு இருந்தது, ஏதாவது ப்ராசஸ் இருக்குமோன்னு. நேரத்தில் கிளம்புறதுலே ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம ரிலாக்ஸ்டாக ப்ராசஸ்லாம் பண்ணலாம். ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கு. இங்கே கொச்சின் பக்கத்துலேயே வைபவம் அப்படிங்கிற இந்த ஹோட்டலில் ரெகுலர் அத்தன்டிக்கான கேரளா ஆப்பமும் புட்டும் சாப்பிட்டுட்டு நம்மளோட பயணத்தை தொடர்ந்தோம். ஃபைனலாக கொச்சின் ஏர்போர்ட்டும் ரீச் ஆகிட்டேங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 3.5 hours 4 hour ட்ராவலு. வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபுல்லி சோலார் எனர்ஜி ஏர்போர்ட் இந்த கொச்சின் ஏர்போர்ட் தான். சூப்பரான விஷயம் இல்லை? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. இதுதான் ஃபஸ்ட் டைமாக இங்கே கொச்சின் ஏர்போர்ட் வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். கொச்சின் ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. பார்த்தீங்களா, ஏதோ லாக்டவுன் டைமில் வெளியே வந்த மாதிரி யாரையுமே காணோம். மொத்த டிபார்ச்சர் லைன்லேயே நம்ம டாக்ஸி மட்டும்தான் நிற்கிது. ஐயோ, இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் இருக்க போகுதுன்னு தெரியல. சரி வாங்க, நம்ம லக்கேஜை லோட் பண்ணிட்டு ஏர்போர்ட் உள்ளே போகலாம். இருக்குது லக்கேஜ் லோட் பண்ணியாச்சு. அது போகலாமா? சலோ. ஓகேங்க, டிபார்ச்சர் கேட்டு ரீச் ஆயாச்சு. இங்கே நம்ம வீடியோஸ் எடுக்க முடியாது. ஸோ எங்கள் 3 பேர்த்தோட பாஸ்போர்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். எல்லாமே உள்ள இருக்கு. பாஸ்போர்ட்ஸ் எடுத்தாச்சு. ஏர்போர்ட்டுக்குள்ளே என்டர் ஆயாச்சுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக கேரளா ஸ்டைலில் யானையெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கிற ஏர்லைன்ஸ் ஓமான் ஏர். எந்த கவுண்டர்னு பார்த்துட்டு அங்கே நம்ம செக்இன் ப்ராசஸ்க்கு எடுத்தது போகலாம். இந்த டிபார்ச்சர் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட்டு ஆஃப்டர்நூன் 2:25 மஸ்கட் ஓமான் ஏர். இதுதான் நாங்கள் ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட்டு. எங்களோட செக்இன் கவுண்டர்ஸ் இந்த லைன் A15 to 21 இதில் தான். பட் இன்னும் எந்த கவுண்டரும் ஓப்பன் ஆகலை, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த டிபார்ச்சர்ஸில் 99% எல்லாமே கல்ஃப் கண்ட்ரிஸ் தாங்க. ஏதோ கொலம்போ மட்டும்தான் வேறு இது, மற்றபடி எல்லாமே கல்ஃப் கண்ட்ரிக்கு மட்டும்தான் ஃப்ளைட்ஸ் இருக்குது. நாங்கள் நேரத்துலேயே வந்துட்டோமா இல்லை நார்மலாகவே இந்த ஏர்போர்ட் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. சுத்தமாக க்ரௌடே இல்லைங்க, டிஃப்ரெண்ட்டான வைபாக இருக்குது. பார்த்தீங்களா, நம்மளோட கொச்சின் ஏர்போர்ட்டில் வெயிட்டிங் ஏரியாவில் உட்டன் சோஃபா போட்டு வச்சுருக்காங்க. நானும் எவ்வளோ ஏர்போர்ட் ட்ராவல் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும்ல. ஏதோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வைப் இருக்குங்க. சூப்பர். இது தாங்க எங்களோட லக்கேஜு. மொத்தம் 2 ட்ராலி ஆகிடுச்சு. எல்லா ஏர்லைன்ஸ்லேயும் மேக்ஸிமம் ஒரு பர்சனுக்கு 30 kg வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் இப்போ புக் பண்ணியிருக்கிற ஓமான் ஏரில் பர் பர்சன் 20 kg தான். அதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் ட்ராவல் கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். சரி, நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கிற கேப்பில் அப்படியே லைட்டாக சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். செமையாக வச்சுருக்காங்க. 10 யானையா? 10 யானை சூப்பராக இருக்குது. பார்த்துக்கோங்க, செக்இன் பேக்கேஜில் இந்த ஐட்டம்ஸில் இருக்கக்கூடாது. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் விட மாட்டாங்க. ஏதோ பெப்பர் ஸ்ப்ரே மாதிரிலாம் இருக்குது. பட்டாசெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்களா என்ன? ப்ரெஷர் மிஷினுங்க. ரைட்டு. செக்இன் கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. முதலால் நாங்கள் தான் வந்திருக்கிறோம். ஓமான் ஏர் 2:25 மஸ்கட். நம்மளோட லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு தொடர்ந்து நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம்.
செக்இன் ப்ராசஸ் முடிஞ்சுதுங்க. நம்மளோட லக்கேஜ் எல்லாம் போட்டாச்சு. நாங்கள் முடிச்சு வந்தோடனே க்ரௌடு பயங்கரமாக வந்துருச்சு. நீங்களே பார்க்கலாம் பெரிய க்யூவை. போர்டிங் பாஸும் வாங்கியாச்சு. அடுத்தது நேராக இமிக்ரேஷன் தான். அங்கே வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இமிக்ரேஷன், செக்யூரிட்டி ரெண்டையும் முடிச்சுட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். வெற்றி இமிக்ரேஷன் முடிஞ்சதுங்க. செக்யூரிட்டி செக்னும் முடிஞ்சது. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். என்னாச்சு மது? அவ்வளோதாங்க. இந்தியாவிலேருந்து டிபார்ட்டட் ஸ்டாம்பை போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த நேராக நம்மளோட கேட் நம்பர் 3 நமக்கு கீழே போயிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். நமக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குது. நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்குது. போய் நம்ம லக்கேஜ் வச்சுட்டு அப்படியே சுற்றி பார்க்க வேண்டியதான். கோவை பவன். நான் ஏன் கொச்சினுக்கு வந்துட்டு கோவை பவன் போக போகிறேன்? நீ நேராக அரபிக் போயிட்டு மந்தி மட்டும்தான். இனிமேல் ஒன்லி நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிட்றது, நோ வெஜ்ஜு. கேட்டில் கூட இந்த மாதிரி உட்டன் சேர்ஸ் தான் போட்டிருக்காங்க. சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் நமக்கு பாடி பெயினே தெரியாது. ஃபென்டாஸ்டிக். கேட் நம்பர் 3 இதுதாங்க நம்மளோட கேட்டு. இன்னும் யாரும் வரல. சூப்பரான சீட்டாக பார்த்துட்டு ஜம்முன்னு போய் ஒரு ரெஸ்ட்டை போட வேண்டியதான். ஓகே, மணி என்ன? மணி இப்போ தான் 11:30 ஆகுது. நம்மளோட ஃப்ளைட்டு 2 மணிக்கு. இன்னும் நமக்கு மோர் தென் 2 hours இருக்குது. நம்ம அப்படியே கொச்சின் ஏர்போர்ட்டை சுற்றி பார்ப்போம். 3 hours later. போர்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எங்களோட லாங் டைம் ட்ரீம் ட்ராவல் அவே ஃப்ரம் இந்தியா, அதுக்கான டைம் வந்துருச்சு. ப்ளஸ் ஓமான் ஏரில் எங்களோட ஃபஸ்ட்டு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே வந்தாச்சு. இமீடியட் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்லாம் சூப்பராக இருக்குங்க. பக்காவான ப்ளூ கலரில் பாஷாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் வீடியோ எடுப்போம் அப்படிங்கிறதுனால விண்டோ சீட் தான் புக் பண்ணியிருந்தோம். பக்காவாக இடம் பிடிச்சி உட்காந்தாச்சு. எல்லா சீட்லேயுமே வந்து சீட்டுக்கு பின்னாடியே இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்குது. நம்ம டொமஸ்டிக்லேயே ட்ராவல் பண்ணாதனால இந்த மாதிரி பார்த்ததில்ல. அதுலேயே எல்லா படமும் லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹெட்செட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம பாட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டு ட்ராவல் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். எனக்கு அதோட எக்ஸைட்டிங்கான ஃபெசிலிட்டி என்னென்னா, இந்த மாதிரி ஃப்ளைட்டை வந்து ட்ராக் பண்ணுற இது இருக்குது. ஸோ நம்ம கொச்சின்லேருந்து மஸ்கட் ரீச் ஆகிற வரைக்குமே வந்து நம்ம டோட்டல் ட்ராவலையுமே வந்து ட்ராக் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதை வச்சே டைம் பாஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். நம்மளோட டோட்டல் ஜேர்னியோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2600 கிலோமீட்டர் பக்கம் வருதுங்க. பட் மொத்த ஜேர்னியுமே வந்து கடல் மேலே தான், அரேபியன் சீ மேலே தான் மொத்தமாக ட்ராவல் பண்ண போகிறோம். ஃப்ளைட் அப்படியே லைட்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், நம்மளோட முதல் இன்டர்நேஷ்னல் டேக் ஆஃப். நம்ம ஃப்ளைட்டை ட்ராக் பண்ண முடியுதுங்க. சூப்பராக கடல் மேலே பறந்துட்டுருக்கோம். ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் இருந்தது. நான் வந்து ஃபிஷ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். தண்ணி பார்த்திங்களா ஓமனார் எதில் கொடுக்குறாங்கன்னு? ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா டியூனா ஃபிஷ் கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க. கூட வந்து ரைஸு. ஓமனாரில் வந்து அவங்க கலர் சூப்பராக இருக்குங்க. ஈவன் ஸ்பூன்லாம் கூட அவங்களோட ப்ளூ கலரில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்க. அப்புறம் அவங்க கொடுத்துருந்த இந்த கோகோனட் கேக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஃபுல்லாக கடல் மேலே தானே ட்ராவல் பண்ணுறோம். பட் தண்ணியை வந்து நம்ம பார்க்க முடியல. பட் இந்த மேகம்லாம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது பார்க்க. ஓலா ஊபர் மாதிரி ஜாலியாக இந்த ஃப்ளைட்டை ட்ராக் பண்ணியே டைம் பாஸ் பண்ணிட்டேங்க. இந்த ஃபெசிலிட்டி செம்மங்க. சூப்பராக டைம் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓமான் லேண்ட் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெசர்ட் மேலே பறக்கிற மாதிரி இருக்குது. நான் அப்படியே வியூ காட்டுறேன் பாருங்களேன். செம்ம அழகாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் டெசர்ட்டை நேரில் பார்த்ததில்ல, வீடியோ பார்த்ததோடு சரி. பட் இந்த வீடியோவில் என்னால் தெளிவாக காட்ட முடியல. பட் உண்மையிலேயே செம்மையாக இருக்குங்க. ஃப்ளைட்டை லேண்டிங் பண்ணுறதுக்காக எங்களோட பைலட் எங்கேயோ போய் யூ டர்ன் பண்ணிட்டு வராருங்க. எவ்வளோ பெட்ரோல் வேஸ்ட்டு. இருந்தாலும் ஃபைனலி மஸ்கட் சிட்டி மேலே தான் இப்போ பறந்துட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேண்டிங் அங்கே போகிறோங்க. இந்த ஸ்டன்னிங்கான வியூவை நீங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலி we are going to land in Oman, எங்களோட ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன். ரீச் ஆயாச்சுங்க எங்களோட ஃபஸ்ட்டு கண்ட்ரி
ஓமான் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு ஓமான், வெல்கம் டு மஸ்கட். ஓமான் ஏர் சூப்பர் ஸ்மூத்தாக லேண்டிங் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. பட் கேபின் ப்ரெஷராக ஏசியானு தெரில, சரியான தலைவலிங்க. ஏரோ பிரிட்ஜிலேருந்து மஸ்கட் ஏர்போர்ட்குள்ளே ரீச் ஆகிடுச்சுங்க. உள்ளே வந்த உடனே ஒரு மாதிரி கல் மண் மாதிரி போட்டு வச்சு டெசர்ட் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம உட்கார்ற அந்த டேபிள் கூட பாருங்களேன். எங்கள் அண்ணியோட அம்மாவும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணாங்க. அதுவும் அவங்க தான் ஃபஸ்ட்டு டைமாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், என்னடா எங்களை பஸ்லேயே கூட்டிகிட்டு போலியே, எல்லாமே ஏரோ பிரிட்ஜ்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்களேன்னு. மற்றபடி சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. பட் பயங்கர எக்ஸைட்டிங்கில் இருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலி மீட் பண்ணுறாங்க. மெயினாக பேரனை மீட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இமிக்ரேஷன் ப்ராசஸ். ஓமானோட ஸ்டாம்ப் வாங்கிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். வெற்றி 3 பேரும் ஓமான் ஸ்டாம்ப் வாங்கியாச்சுங்க. ஃபேமிலியாக வந்ததுனால யாரையும் பெருசாக கேட்கல. என்னை மட்டும் டூரிஸ்ட் வீஸில் 10 டேஸில் வந்திருக்கும் இல்லையா, எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. பிரதர் வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னோம், அவ்வளோதான். 3 பேத்துக்கும் ஸ்டாம்ப் வச்சு கொடுத்துட்டாங்க. நம்ம அடுத்தது நேராக போய் நம்மளோட லக்கேஜை கலெக்ட் பண்ணிவிட்டு டாக்ஸி ஏறி அண்ணன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நம்மளோட லக்கேஜ் மட்டும்தாங்க தன்னந்தனியாக பெல்ட்டில் சுற்றிட்டுருக்கு. கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ராலியில் லோட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டிதான். இந்த லக்கேஜ் கலெக்டிங் ஏரியா வந்து கிட்டத்தட்ட நம்ம மும்பை ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே வந்து சுத்தமாக க்ரௌடே இல்லை. நம்ம ஊராக இருந்தால் என்ன கூட்டமாக இருக்கும். வெல்கம் டு மஸ்கட். லக்கேஜெல்லாம் கூட ஒன்றும் பெருசாக ஓப்பன் பண்ண சொல்லியெல்லாம் எதுவும் செக் பண்ணலைங்க. ஜென்ரலாக அந்த ஸ்கேனிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவ்வளோதான் செக்கிங்ஸ், வேறு எதுவும் கெடுபடியாக இல்லை. அடுத்தது வந்து நாங்கள் இப்போது மஸ்கட் ஏர்போர்ட்டில் அரைவல் எக்ஸிட் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து சில சிம் கடையெல்லாம் இருக்குது, வோடோஃபோன்லாம் கூட இருக்குது. பட்டு நாங்கள் இப்போ எதுவும் வாங்க முடியாது, கையில் கேஷ் இல்லை. ஏர்போர்ட்டோட ஒய்ஃபை யூஸ் பண்ணிவிட்டு டாக்ஸி புக் பண்ணி கிளம்ப வேண்டிதான். கரன்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஓமான் ரியால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து வேர்ல்டுலேயே 3rd ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி. நம்ம ஊர் கன்வர்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 ஓமான் ரியால் இஸ் ஈக்குவல் டு 230 ருபீஸுங்க, நம்ம இந்தியன் கரன்சி. ஸோ நம்மளோட அமௌண்ட்டை இங்கே ரொம்ப பார்த்து தான் செலவு பண்ணணும். டேஞ்சரஸ் ஃபெலோஸ். இதுதாங்க ஓமான் கரன்சி. இது வந்து 5 ரியால், 10 ரியால், 20 ரியால், மொத்தம் 3 நோட் இருக்குங்களா, 35 ரியால்ஸ். பட் இதோட இந்தியன் வேல்யூ எவ்வளோ தெரியுங்களா, கிட்டத்தட்ட 8000 ரூபா. கத்தையாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒத்தையாக கொடுக்குறாங்க, அது மாதிரி தான் இருக்குது. மஸ்கட் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்த உடனே இருக்கிற வியூ. 1 2 3 4 டாக்ஸி பிக்கப் ஏரியாஸு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்ஷாக இருக்குல்ல. பட் மணி என்ன இங்கே இப்போவே டார்க்காக இருக்குது. 5:30 ஓ, இங்கே 5:30யா? டைம் இங்கே வந்தோம், டைம் சேஞ்ச் ஆயிடுச்சுப்பா ஆல்டோமேட்டிக்காக. சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமாம், வந்து ஆக்சுவலாக இங்கே நம்மளோட இந்தியா டைமுக்கு இங்கேயும் 1.5 hours டிஃப்ரென்ஸு. ஆக்சுவலாக நம்ம டைப் 6:30 மணிக்கு மேலே இருக்கணும், 7 மணி இருக்கணும். பட் இங்கே வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டைம் மாறிடுச்சு போல் இருக்கு. இங்கே ஓமானில் ஏதோ நேஷ்னல் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க. அதனால தான் ஏர்போர்ட்டில் கூட லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ளாக் கலர்ஸ்லேயே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஏர்போர்ட் வந்து ஒரு மாதிரி அமைதியாக இருக்குங்க, க்ரௌடே இல்லை. காலையில் கொச்சின் ஏர்போர்ட் கூட இப்படி தான் இருந்துச்சு. டாக்ஸி பிக்கப் பாயிண்ட்டு கூட பாருங்களேன், யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம ஊர் மும்பை தில்லியாக இருந்தால் எவ்வளோ பரபரன்னு இருக்கும். டாக்ஸி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போது இங்கே மஸ்கட்லேருந்து சொஹார் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இந்த டாக்ஸியில் ட்ராவல் பண்ணணும். ஏர்போர்ட் மட்டும் இல்லைங்க, இங்கே ஊரில் எல்லா பக்கமும் கூட நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ங்கிறதுனால அவங்களோட ஃப்ளாக் கலர்ஸ்லேயே லைட்டிங் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், ஊரே சும்மா ஜகஜோதியாக நீட்டாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் இன் ரோட்ஸ் ஆஃப் மஸ்கட்டு. அப்புறம் இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்கிறதுனால நான் வந்து டிரைவிங் சீட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ ஒரு மாதிரி ஃபீலிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஏதோ டிரைவிங் பண்ணுற மாதிரி இருக்குது. சொகார் ரீச் ஆயிடுச்சுங்க. இதுதான் சொகார் கேட்டு. என்ட்ரன்ஸ் கூட பார்த்தீங்களா, அவங்களோட ஃப்ளாக் கலர்லேயே லைட்டிங் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர்ஸுங்க. பட் வந்து 2 hours 15 minutesலேயே வந்தாச்சு. இங்கே வந்து ஸ்பீட் லிமிட் வந்து 100 120 செம்ம ஸ்பீடில் ரீச் ஆயாச்சு. நாங்கள் ட்ராவல் பண்ண இந்த 200 கிலோமீட்டர்ஸுமே வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் லைட் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த சோடியம் லைட்டே பாருங்களேன், அதுவே வந்து ரோடுக்கு ஒரு தனி அழகு கொடுக்குது இல்லைங்களா. அவ்வளோதாங்க, இன்னொரு 5 to 10 minutesல அண்ணாவோட வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம்.
வீட்டுக்கு ரீச் ஆயாச்சுங்க. இங்கே வீட்டில் பெருசாக வீடியோ ஒன்றும் எடுக்கலைங்க. அம்மா அண்ணா அண்ணி எல்லாம் வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணியாச்சு. அப்புறம் முக்கியமான எங்களோட நியூ என்ட்ரி ஜாக்கையும் மீட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு நேராக சாப்பிட வந்துட்டோம். நாங்கள் இந்தியாவிலேருந்து கிளம்பும் போதே எங்களுக்கு இட்லி தான் வேணும், இந்த சாம்பார் தான் வேணும்னு ஆன் டிமாண்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ ஆஃப்டர் 6 மந்த்ஸ் அம்மாவோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். டேஸ்ட் பண்ணிடலாங்களா? எமோஷனோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் காய்ஸ். நம்மளோட பிரசாந்த் மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்த போட போகிற வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்கள் எல்லாத்தையும் நான் அடுத்த இன்னொரு வீடியோ மூலிமா சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். Until then, bye, love you all and take care.